மாப்பிள விட்டுட்டுமா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் வெட்டு வேண்டாம். சிங்கம் உன் ஃபயரை காட்டு. என்ன சொன்னா பாத்துட்டு நிக்கிற? சிங்கம் நாங்க 2 பேரும் என்ன காரணத்துக்காக வெட்டிக்கிறோம் சொல்லுங்கடா. சொல்லுங்கடா டேய் சொல்லுங்கடா. இந்த ஆத்தா பழி வாங்கிட்டாண்டா. அதே தாண்டா அத்தா நேத்து எங்க அப்பே இன்னைக்கு நாங்க நாளைக்கு எங்க பிள்ளைங்களா. பரம்பரை பகைக்கு என்ன காரணம் சொல்லுங்க, மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்க வெட்டிக்கிறோம். ஏத்தா சொல்லு தெரியலையா? இவ்வளவு பேசுறியாத்தா உனக்கும் தெரியலையா? தெரியலையா? யோ பெரிய மனுஷங்களா, இதுக்கான மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க 2 பேரும் வெட்டிக்கிறோம் சொல்லுங்க. தம்பி நான் என்ன சொல்ல வரேனா அண்ணே பூசாரினே, பரம்பரையா நமக்குள்ள வெட்டிக்கிறோமே, இதுக்கான மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க வெட்டிக்கிறோம். அத சொல்லாம எவனாவது முன்னாடி வந்தீங்க பகந்துருவோம். ஜாக்கிரதை மாப்பிள. மச்சான் பாட்டி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு பாட்டி. நான் தண்ணி கொடுக்க கூடாதுப்பா. ஏன் பாட்டி? என்னத்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. உன்னை ஏன் பாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க? 40 வருஷத்துக்கு முத பஞ்சாரத்தில் கோயிலை பிடிச்சி மரத்தை வச்சு வளர்த்துக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு என்னை ஊரை விட்டா ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கார பயலுவல்ல செய்வானுங்க. அருவாளோட நிக்கிறீங்களே, சாணம் பிடிக்க போறீங்களா? கிழவிய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது தப்பே இல்லை. கிழவிக்கு குசும்ப பாரு. அதானே நாங்களே பரம்பரை பாய்க்கு காரணம் தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுடா, நீங்க தெக்கத்துக்காரங்க தானே. தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறியா நீ? ஏ கிழவி, 5 தலைமுறையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறோம்ல, அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அட பாருடா, என்னன்னு சொன்னேன் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமில்ல, அப்ப சொல்லு. எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா சொன்ன கதை, அந்த கதையை என் தாத்தா எனக்கு சொன்னாரு. எவன்டாமன் பஞ்சாயத்துல முட்டையை கொண்டாந்து வச்சது? தலைவரே, கூடின பஞ்சாயத்து காரணமே அந்த முட்டை தான். என்னடா சொல்ற? ஐயா இது மாமன் மச்சான் பிரச்சனைங்க ஐயா. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? வாரிசு பிரச்சனை தான். வாரிசா? ஆமா, எங்க வம்சத்தை சேர்ந்த ராசா கண்ணும் என் மச்ச வகையரா சேர்ந்த செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த வாரிசு தான் இந்த முட்டை. அண்ணா உசுரே போனாலும் சரி, தலை முட்டை நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஏழவே ஒரு முட்டைக்காவடா ஊர் கூடி வந்திருக்கீங்க? என்னடா பொண்ணையா? ஐயா என்ன இப்படி? ஐயா, என் வீட்டு ராசா கண்ணும் என் மச்சா வீட்டு செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த வரிசையாது. நியாயமா அந்த முட்டை எங்களுக்கு தானே சொந்தம். அதே எப்படி? எங்க செல்லாய் இட்ட முட்டை எங்களுக்கு தானே வரணும், வாரிசு. ஏ கங்கம்மா, ஆம்பளை சிங்கம்டியே என் ராசா கண்ணு. இது இல்லன்னா எங்க இருந்து வரும் உங்க பட்டா கோழி இட்ட முட்டை? தலைவரே, முட்டை எங்களுக்கு தான் வரணும். இது கௌரவ பிரச்சனை. ஏல புத்தி கித்தி கட்டு போச்சாடா. இன்னைக்கு விடுற முட்டைய மாமன் குடும்பம் எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு விடுற முட்டைய மச்சான் குடும்பம் எடுத்துக்கிட்டோம். 2 குடும்பத்துக்கு தான்டா தீர்ப்பு. முடிஞ்சது பஞ்சாயத்து. நான் கிளம்புறேன். முட்டை அதெல்லாம் முடியாது தலைவரே. எங்க செல்லாய் பெத்த வாரிசு எங்களுக்கு தான் வந்து சேரணும். இல்ல பஞ்சாயத்துன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க நிக்கிற அம்முட்டு பேரு நொங்கு சீவற மாதிரி சீவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா, சீவர மோர கட்டைய பாருங்க. ஏன் தலைவரே, பஞ்சாயத்தா இது? பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்டிடுவா உன்னை. வெட்டிடுவியா நீ? நிறுத்துடா. ஏய், இவ்வளவு பிரச்சனையை கிளப்பி விட்டது முட்டை மட்டும் இல்ல, இதுக்கு காரணமா இருக்கிற ராசா கண்ணும் செல்லாயும் தான். முதல்ல அதை பிடிச்சு கொல்லுங்கடா. ஏய், முட்டைக்காக வெட்டிக்கிட்டு சாகாதீங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோழியும் அது போட்ட முட்டையும் தான். இனி இந்த ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் அனுமதி இல்லடா. இது இந்த சாமி கண்ணு உத்தரவு. ஐயா ஐயா, என்னையாச்சு? இப்படி
மாமன் குடும்பத்தை மச்சானு மச்சான் குடும்பத்தை மாமனும் மாறி மாறி வச்சுக்கிட்டாங்க. இப்படி மாறி மாறி பழி வாங்கினால மாமா வகார தண்ணி மச்சா வகார தண்ணி ஊரே 2 ஓட்டு போச்சு. ஒரு கோழிக்காக ஒரு முட்டைக்காக 5 தலைமுறையா நமக்குள்ள வெட்டிட்டோம். அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு மாப்பிள. இந்த கதை தெரிஞ்ச நீ இத்தனை நாளா சொல்லாம விட்டுட்டீங்க. ஒருத்தர் வெட்டிக்காம ஊராவது ஒண்ணு சேர்த்துருக்குமே. என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல, அந்த ஊர் நாசமா போட்டு மட்டும் நான் உண்மையை சொல்லலை. கொலவெறி பிடிச்ச கிளவி இந்த உண்மையை ஊருக்குள்ள வந்து சொல்லல. என்னை வெட்டிப்படாதப்பா, நான் வாழ்ற வயசு. ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஊருக்குள்ள வந்து நடந்த உண்மையை சொல்றேன். இதோட அந்த விஷயத்தை தீக்கிறோம். நீ இளவிதான் கதையா? நிஜமாவே சொல்றீங்க? இவ்வளவுதானா? இத்தனை வருஷத்து பகைய ஜெயல் தம்பி வந்து தீர்த்து வச்சுட்டு போயிடுச்சு. எடுங்கடா வேலைய. இனிமே வடக்கு தீவிரமாவது தெற்கு தீவிரமாவது சிவலிங்கபுரம் தான். ஊர் ஏத்துக்கலாம், இந்த உறவு முறை ஏத்துக்கலாம். பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க என் உள் மனசு ஏத்துக்காதுடா. என் புருஷனே அவன் தாத்தி கொண்ட பகை தீராது. அவ வம்சத்தவே பழி வாங்கணும். காலங்காலமா இருந்து வர வழக்கத்தை அப்படியெல்லாம் உடனே மாத்திக்க முடியாதப்ப. அருவாளு ரத்தமும் அவன் வம்சத்தோட அடையாளப்படா. போய் நீங்கள புத்தியோட வெட்டிக்கிற வேலையா பாருங்கடா. என்ன ஒரே ஆரவாரமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்பிள. ஊருக்கு போய் நம்ம அந்த பிரச்சனையை சூப்பரா முடிச்சு வந்தோம்ல. அதுக்குதான் இதை வரவே. உனக்கு ஒரு நீ தானே இந்த பிரச்சனை முடிச்ச மாப்பிள. நம்ம கிராமத்துக்கே வந்தேன் மச்சான். இந்த சந்தோஷமான நேரத்துல என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயம் நடத்துறோம். இதை விட இல்ல மாப்பிள. ராஜலட்சுமி இது எல்லாமே நீ தானே ஏற்பாடு பண்ண? வன்மதி நம்ம அபிக்கு நிச்சயம் பண்ணிடலாம்ல. நிறுத்துங்க முதல்ல வாங்க மாப்பிள. நீ போ மச்சான். ராஜலட்சுமி ஒரு டப்பா குத்து போடலாமா? போடலாமே. ஆடலாமே. இவங்கடி வந்தா அத சொல்ல வந்து அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. களவாணி பையனா செய்யணும் தொலைச்சேன். ஐயோ இருங்க. எப்படி இருக்கீங்க ஏற்பாடு சம்பந்தி? கும்படை சம்பந்தி யாருக்குடா சம்பந்தி? எங்க ஒரு நிமிஷம். படி உள்ள. கல்யாண வீட்டுல கலாட்டா எதுக்கு சம்பந்தி? நம்ம யாரு? ஒரே ஊருக்காரங்க, ஒரே சாதிக்காரங்க, ஒரே உணர்வு உள்ளவங்கல்ல. அத நீ என்கிட்ட சொல்றியா? எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. தொலைச்ச இடத்துல தானே தேடி வந்திருக்கேன். உன் சிலையை தானே கேட்கற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்க போய். ஐயே தப்பு அதை எப்ப வேணாலும் தூக்கிடுவேன். நான் தொலைச்சது என் பொண்ணு, என் கௌரவத்தை கொண்டு போய் தொலைக்க பார்த்தது உன் பையன் தான். இப்ப பத்திரமா வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமும் உன் பையன் தான். உன் பையன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே மாட்டான் சம்பந்தி. என்ன சொல்ற நீ? சிவா இந்த வீட்டு மாப்பிள. அவன் யாரு வந்து கேக்குறதுக்கு? ஐயோ கிடைக்க மாட்டேங்குதே. போட்டு பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. யார் மகளுக்கு யாரா மாப்பிள? இங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு இவர் பையன் தான் மாப்பிளன்னு பொறப்புல இருந்தே சொல்லி வளர்க்கிற குடும்பம்டா இது. இத பிரிக்க நினைக்கிறியா? யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மன்னிச்சுக்கங்க சம்பந்தி. யார் மேல கை வைக்கிறேன்? இவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பொசுக்குன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. நாம யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்கடா. அடிச்சாலும் மிதிச்சாலும் பொறுத்து தாண்டா போகணும். ஏன்னா என் பொண்ணு வாழ போற இடம்டா இது. பொண்ணு ஏயா இங்க வாழணும்? ஓ பையன் இங்க தானே இருக்கா சம்மந்தி. மச்சான் இரு. நாம யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாமெல்லாம் வீர தமிழங்க. ஆரம்பிச்சுட்டானே. ஏய் மரியாதையா கிளம்பிடு. சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் வந்தா உங்க அத்தனை பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். வரட்டும் மாப்பிள்ள வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் போறேன். யோ அவன் வருவாயா? மாப்பிள்ள வந்து சொல்லுவாயா? வரட்டும்டா. தம்பி அங்க பாத்தியா அந்த களவாடு போய் ஒரு மாப்பிள்ள கேட்டு வந்திருக்காண்டா. வா இறங்கு வந்து எனக்கு இதுல சம்மதமே இல்லைன்னு பட்டுன்னு சொல்லுவா. ஆமா, ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பையன் இருந்துடக்கூடாது. உடனே மாப்பிள்ள கேட்டு எல்லாரும் வந்துட வேண்டியது. நாங்க சொல்ற பொண்ணு தான் என் பையன் கட்டிக்குவான். அவன் அப்படி சரியா தான் வளர்த்திருக்கோம். என்னடா சொல்றா தம்பி? அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசுறாப்ல சொல்லு. அந்த ஆள் பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற?
சிவா டேய் இந்த ஆளோட பொண்ணுடா. காசி மாமா பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி பாடு. எட்டண்டனக்கா 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 ராஜலட்சுமி அப்பா ராஜலட்சுமி எட்டண்டனக்கா 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 தூக்கு தூக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கட்டும். என்னடா வெயிட் பண்ற? விடு. என்னது என்ன சோன்மதி? என்ன பண்ணிருக்கானே? என்ன பை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சிவா இல்லைன்னா என்ன? இங்க பாரு நான் பாக்குறேன். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்காக பாக்குறேன். இங்க பாரு. முதல்ல அதை செய்யுங்கப்பா. அந்த சிவாக்கு எங்க கல்யாணம் நடக்குதோ அதே மண்டபத்துல அதே தேதியில அதே முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும். அவனுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி. போதுமா? ஏங்க காலங்காலமா வெட்டி சாச்சிட்டு ஊர் முன்னாய் சந்தோஷமா நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டானே. கலங்காதுங்க நீங்க. என்னமோ நம்ம பிள்ளைக்கு அப்பா ஏய் யார் கையை யார் பிடிக்கிறது? அடி பின்னி ராஜலட்சுமி எடுத்துடுவேன். அவர் வளர்ந்துட்டாருமா. அவரை ஏன் திட்டுற? அப்பா பெத்தவங்க பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருக்குது அவங்க சுயநலத்துக்காக. அதை திரும்ப கிடைக்கும்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு அது புரியணும்னா நம்ம இடத்துக்கு அவர் வரணும். எத்தனை வருஷ கால போராட்டம் ஒரு நொடியில் நடு ரோட்ல வச்சு உடைச்சிட்டேப்பா. நான் தோத்துட்டேன் ராஜலட்சுமி. ஐயோ பா பா இப்போ என்ன பண்ணிட்டேன்னு மூஞ்சி காமிச்சு போறாரு. அவருக்கு அவர் ஃப்ரெண்டு முக்கியமா தானே எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியமா? என்னடா புடலங்கா ஃப்ரெண்டு? தான் பிறந்த மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் விடக்கூடாதுங்கிறதுக்காக நெஞ்சு நிமிந்து நின்ன வீரன்டா அவரு. மொல்ல மாதிரி பயலுக்கு முன்னாடி முச்சத்தில வச்சு அவர் மூக்க அறுத்துட்டியடா. ஆனா எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு பொறுமையா அவர் இவ்வளவு காலம் இருந்தாரோ. நல்ல களவாணி பைய கொலகார பைய குடும்பத்து பண்ண பிடிச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா? ஆனா அவளை கட்டி சந்தோஷமா இருக்கணும்டா. சந்தோஷமா இருக்கணும். பொடா எல்லாம் சும்மாடா. அம்மாவா அம்மா